நம்ம இன்னைக்கு தேங்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கார சட்னி பக்காவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சட்னி ரெசிபிஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கிண்ணத்தில் கூட நீங்கள் அளந்துக்கிறலாம். எந்த கிண்ணத்தில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே பவுலில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். அப்போ தான் ரேஷியோ மாறாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு வாஷ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக 6 மணி நேரம் ஊறணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்தாச்சு. அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் பார்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அந்த வெள்ளை கலர் பார்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் தோசை நல்லா வெள்ளையாக வரும். இப்போது மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சி விடவே நல்ல தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு நைட் ஃபுல்லும் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தோசை டவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து 1 கரண்டி மட்டும் சேர்த்துட்டு லேசாக இது போல் வறுத்துக்கோங்க. நம்ம ஊத்தப்பம்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி. ரொம்ப தின்னாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நல்லா இது போல் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு மூடணும். இந்த தோசையை 2வது பக்கம் திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் வெந்ததோடு அப்படியே எடுத்துடணும். அதாவது இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்கும்போது அந்த ஆவிலேயே இந்த தோசை நல்லா வெந்துடும். அதனால் நம்ம திருப்பி போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாவே போதும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சட்னி வெரைட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக பஞ்சு போல் இருக்குது. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம தேங்காய் தோசை ஊற்றி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு முட்டை கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான தேங்காய் தோசை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது குட்டீஸ்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.